அதெல்லாம் அப்புறம் பண்ண பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வ விஜ்ஞானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுஹும் ஸ்ரோத்ரம் தோபலமிந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம் மாமா பிரம்மம் நிராகரோ அநிராகரணமே அநிராகரணமே அஸ்து ததாத்மானி நிரதே உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் இன்னைக்கு மகோபனிஷத்தினுடைய 105வது மந்திரத்தை அதிலேருந்து சிந்திக்கலாம். ஜாதாஸ்த ஏவம் ஜகதி ஜந்தவே. ஜந்து நிறைய ஜந்து பிறந்து இறந்து அதாவது ஜனிக்கிறது ஜந்துன்னு சொல்லுவாங்க. இந்த ஜகத்தில் ஜாத்தா நிறைய பேர் பிறந்தாலும் ஜீவராசிகள் நிறைய பேர் பிறந்தாலும் உலகில் ஜீவராசிகள் பிறந்தாலும் சாது ஜீவிதாக ஏ புனர் ஏக ஜாயந்தே. சாது வாழ்க்கை அதாவது ரெண்டு விதமான வாழ்க்கை பிரஷ்னோபனிஷத்து சொல்லுது. ஒருத்தவன் பிரேயசி, இன்னொருத்தவன் ஸ்ரேயசி. பிரவர்த்திக்குள்ளே போய் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு எல்லா ஜென்மாவையும் வீணடிச்சுட்டு திரும்ப திரும்ப பிறந்துட்டு திரும்ப இறக்குறான் இல்லையா, அவன் பிரேயசி. பிரேயசினா உள்ளே நுழையிறவன். எதுக்குள்ளே நுழையிறான், எதெல்லாம் பார்க்குறான்னா அதுக்குள்ளே நுழையிறான். அதான் அத்தனைக்கும் ஆசைப்படு. உபதேசமே தப்பாக இருக்குது. ஒன்று ஆசைப்பட்டினா அத்தனைக்கு ஆசைப்படுற அவசியம் இல்லை. அத்தனைக்கு ஆசைப்பட்டால் எத்தனை வாழ்க்கை வாழ்வ, எத்தனை கோடி ஜென்மம் எடுப்ப? இவர் சிம்பிள் லாஜிக். ஆன்மீகவாதிகள் அப்படி சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஆசைப்படுன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அந்த மாதிரி பிரேயசி உள்ளே போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு ஆஹா இது சரியில்லை, ஆஹா இது சரியில்லை, ஆஹா இது சரியில்லைன்னு எவ்வளோ நண்பர்கள் உங்கள் கூட வந்தாங்க, எங்கே போனாங்க? எத்தனை கம்பெனியில் வேலை பார்த்தீங்க, எங்கே போனாங்களா? எத்தனை உணவை உண்டிருக்கீங்க, திருப்தி அடைஞ்சிங்களா? எத்தனை பானங்களை பருகி இருக்கீங்க, நிறைவுபட்டிருக்கீங்களா? எத்தனை பழங்களை சாப்பிட்ருக்கீங்க, என்னென்ன போகங்களை பண்ணியிருக்கீங்க, நிறைவுபட்டிருக்கீங்களான்னா இன்னும் அதிகமாகுது தவிர நிறைவாக மாட்டுது, பூர்த்தி ஆக மாட்டுது. ஏன்? அதுக்கு காரணம் என்னன்னு யோசித்து பார்த்தா, ஜகத் அபாவம். ஜகத்துங்கிறது என்னது? அபாவம், குறைபாடு, டிஃபால்ட்டாகவே டிஃபால்ட். அது அங்கே உக்காந்துக்கிட்டு எனக்கு பூரண எப்படி 0ல் உட்காந்துட்டு ஒன்று வேணும்ப, 1லேருந்து 1 வேணும் கேட்டால் 1 தரப்படும், 1லேருந்து 0 வேணும்னாலும் தரப்படும். நீ 0ல் இருந்துக்கிட்டு 1 வேணும்னு கேட்டால் எப்படி பூர்த்தி ஆகும்? புரியுதா சொல்கிறது? அது மாதிரி எல்லாருமே அதுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்து இது இல்லைன்னா அவனும் கடைசியில் என்னது இது இல்லைன்னு தான் வரான். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறதும் அதுதான் காரணம். நீங்களாக முடிவு எடுத்து வந்தது தான். நாங்கள் பேசியிருந்தாலும், நான் யாராவது சொல்லியிருந்தாலும், வேதா கிளாஸ் நடக்குது இருந்தாலும் அப்படிலாம் டக்குன்னு வந்துட மாட்டீங்க, உக்காந்துட மாட்டீங்க, உக்காடுறது தொடராது. அப்போ நீங்கள் உட்காடுறீங்கன்னா என்ன காரணம்னா, வெளியில் இருக்கிறது அத்தனையுமே என்னது? இது அல்ல அதை தான் நேத்தின்னு சொல்கிறது. இப்போ பிரம்மத்தையே அப்படி தான் விளக்குது உபனிஷத்.
விளக்குவது, ஜகத்தை விளக்குவது, பிரம்மத்தை விளக்குவது. ஜகம் இல்லைன்னு சொல்லி, ஜகத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி, அகத்தில் தான் எல்லாம் இருக்குங்கிறத சொல்லி, உன்னை பிரேயஸ்லேருந்து ஸ்ரேயஸ் எது மேன்மையான வாழ்க்கை? இந்த சம்சாரி உள்ளே பூந்து 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 இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு மேலே மேலே அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வழி குருவே கிடையாது. சம்சாரி குரு இருக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. சம்சாரிக்கே குரு இருக்க மாட்டான். ஏன்னா ஞானமே அவனுக்கு பாரம். ராகத்தில் இருக்கான், ஒன்றை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கான். அவன் எப்படி அதை விட்டுட்டு ஞானத்துக்கு வானா எப்படி வருவான்? அது நமக்கு இன்பம் தரோன்னு சொல்லிவிட்டு அவன் பிடிச்சின்னு இருக்கிறான். இந்த ஆழ விழுதை பிடிச்சிக்கிட்டு தொங்குனான் ஒருத்தவன். கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு. நான் இது வரைக்கும் நான் உன்னை கேட்டதே இல்லை. எல்லாம் நான் நாசிகனாக இருந்தேன். இப்போ ஆசிகனாக ஆகணும்னு நினைக்கிறேன். போகிற போகல இந்த மலையிலேருந்து கீழே விழுந்துட்டேன். ஏதோ ஒரு விழுதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன். எத்தனை அடி பள்ளத்தில் விழ போகிறான்னு தெரியல. நைட்டு இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. என்னை காப்பாற்று கடவுளே அப்படின்னு. நான் கடவுள் நீ பிடிச்சிருக்கதை விடுறா அப்படின்னாரான். அட பாவி கடவுளே, நீலாம் ஒரு கடவுளா? என்னை காப்பாற்ற சொன்னால் இருக்கிற உயிரை எடுக்கலாம் பார்க்குறியா? விட மாட்டேன்னு பிடிச்சி தொங்கிட்டே இருந்தான். பொழுது விடிஞ்சிச்சான். அவன் காலுக்கும், அவன் தொங்கிட்டு இருக்கிற காலுக்கும் தரைக்கும் அரடியும் கேப்பு. தேவையாது. அவன் நம்பிக்கை வரல. புண்ணியம் வேலை செய்யலை. இரவு பகலாக தொங்கியிருக்கான் தொங்கிக்கொண்டே இருந்திருக்கான். அப்படி தான் தொங்கின்னு இருக்கான் இப்போ எல்லோரும். ஆனால் தான் தொங்கிட்டு இருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. அதுதான் பெரிய அதிசயமான விஷயம். இப்போ நீ பிரேயசியா ஸ்ரேயசியாங்கிறது உனக்கு இப்போ தெரியாதா? சரி, உள்ளே போய் வெளியில் வர முடியாமல் செத்து போகிற. எப்போ சாகுறேன்னா மீண்டும் சம்சாரியாக பிறக்கிறதுக்கு சந்திரலோகம் சூரியலோகம்னு 2 இருக்குது. சந்திரலோகத்தில் தட்சிணாயனத்தில் போகிறவன்லாம் இறந்து போகிறாங்களே. தட்சிணாயனத்தில் போகிறவன்லாம் மீண்டும் பிறவி உண்டு. சந்திரலோகம்தான் போகிறாங்க. உத்தராயணத்தில் போகிறவங்க திரும்ப மீண்டும் வர்றதில்லை. ஆதித்ய லோகம். பிரஷ்னோபனிஷத். இப்போ நீ பிரேயசியா ஸ்ரேயசியா, சந்திரலோகமா ஆதித்ய லோகமா? யார் சந்திரலோகத்துக்கு? இதான் இந்த மாதிரி தவங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவன் இதுக்குள்ளே போகிறான், பிரேயசிக்குள்ளே போகிறான். குரு இல்லை வழிகாட்ட. இப்போ குரு முக்கியங்கிறத எவ்வளோ முக்கியம் தெரியுதா? குரு முக்கியங்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுது? வாழ்க்கையே வீணாடிக்கிறான். ஒரு வாழ்க்கையே இல்லையா, கோடிக்கணக்கான வாழ்க்கையை வீணாடிச்சுட்டு இருக்கிறான் குரு இல்லாமல். அப்போ திரும்ப பிறக்கிறான், திரும்ப சந்திரலோகம் போகிறான். இந்த லோகம் மட்டும் இல்லை, நீங்கள் இந்த சந்திரலோகம் யாருக்கு? எல்லாருக்கும் சந்திரலோகம் இல்லை. யார் ஒருத்தர் இந்த பூஜை யாகம் அன்னதானம்லாம் செய்கிறான் இல்லையா, அவனுக்கு தட்சிணாயனம்தான், சந்திரலோகம்தான். திரும்ப பிறக்கணும், திரும்ப புனராவர்த்தந்தே, மீண்டும் திரும்பி வருகிறார்கள், உடல் எடுக்கிறார்கள். சரி, சூரிய லோகத்துக்கு போகிறதுக்கு என்னையா பண்ணணும்? அங்கே தான் தபங்கிற வார்த்தை வருது. தபக நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சிஷ்யனுக்கு 6 தத்துவம் இருக்கணும்னு. தீர்க்காலி நிரந்தரியா, ஸ்ரத்தையா, வித்யா, தபஷா, பிரம்மச்சரியன்னு. அந்த 6ல் 2 தீர்க்கால நிரந்தரியங்கிற 2 வார்த்தை இல்லை. அதை இந்த உபநிஷத்தில் தான் அது இருக்குது. இந்த 6 வார்த்தையில் 4 வார்த்தை இந்த வார்த்தையில் தான் இருக்குது. இந்த உபநிஷத்தில் தான் இருக்குது. தபஷா, ஸ்ரத்தையா, வித்யா, பிரம்மச்சரியங்கிறது. அப்படி பண்ணி குருவை பிடிச்சி பிரம்மஞானத்தை கேட்குறதுனப்பா. உங்களை ஒன்றுமே செய்ய சொல்லையப்பா. நீங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீ அச்சீவ் பண்ண போகிற. அது இருக்குதுன்னு உனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுதான் இந்த உலகை ஆள்கிறதுங்கிறது நம்பிக்கை இருக்குது. இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கும்போது அப்போ வேதத்தில் மேலே ஏன் நம்பிக்கை உங்களுக்கு வரலை? நம்பிக்கை இருக்குஜி, ஆனால் அதை செய்யறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. முக்கியமான வேலையாக போயின்னு இருக்கேன். வெள்ளிக்கிழமை பார்க்கலாமா, ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாமா, திங்கக்கிழமை பார்க்கலாமான்னு. இன்னும் இடமா வாங்க போகிற? இடம் வாங்க போறியா, இல்லை பொருள் வாங்க போறியா, இல்லை கல்யாணம் பண்ண போறியா? ஏதாவது ஒரு நீ என்ன நீ வாங்க போகிறது விலை மதிப்பு இல்லாத முக்தி.
வாழ்நாள் ஃபுல்லாக பயம் துக்கம் குழப்பம் இல்லாத வாழ்க்கை இருக்க பாருங்கள். எல்லாம் சைக்கோவாக தானே தெரியுறான், எல்லாம் மென்டலாக தானே தெரியுது. ஒன்று ஒன்று ஒவ்வொரு மென்டல். அதனால் ஆண்டவனாலே சரி செய்ய முடியாதுன்னு தான் எல்லாத்துக்கும் பிறவியை போட்டு அடிபட்டு உதப்பட்டு நீயா தேடி வா, அப்போ குருவை உனக்கு அனுப்புகிறேன். முருகா எனக்கு முக்தி வேணும்னு என்னைக்கு நீ வாய் விட்டு கேட்குறியோ, எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்துன்னு என்றைக்கு வாய் விட்டு கேட்கணும். நீ வாய் விட்டு வாயில் வடை சுடுற, பாக்கி எல்லாத்துலேயும் வாயில் வடை சுடுற. குரு வேணுங்கிறத வாய் விட்டு ஏன் சொல்கிறதுக்கு என்னன்னு அகங்காரம் தடுக்கும். குருவே நான் என்ன குருவே என்னன்னு சொல்கிறீங்க, குருவே சரணம். குருவே சரணம் சொல்கிறீங்கல்ல, அது வாய் விட்டு சொல்கிறது உத்தமம். என்னை பொறுத்த வரைக்கும் உத்தமமாக நான் பார்க்குறேன். நான் சும்மா காமெடி பண்ணிருப்பேனே தவிர அந்த வார்த்தைக்கு 1000 லட்சம் கோடி அர்த்தம் உண்டு. அப்போ அவனுக்கு தான் இந்த உபதேசங்கிறது என்னப்பா, வெறும் காது கொடுத்து கேட்க தானேப்பா போகிறேன். இதை முதலீடு பண்ணு, ஒரு 1 கோடி ரூபா குரு அக்கௌண்ட்டில் போடு, வந்து குருக்கு ஒரு இடம் வாங்கி கொடு, வீடு வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு, எப்படி நான் கேட்டுருக்காங்க பைத்தியம் மாதிரி. வீட்டை எழுதி வையே என்னமோ சொல்கிறாங்களே, இன்றைக்கி ஒரு நிச்சயதார்த்தத்தை சொன்னாங்களே, ஆனால் வீட்டை எழுதி வையே, கார் வாங்கி வையே, 50 ரூபா 50 பவுனா பணமாக கேட்டோம் அப்படின்னு கேட்டாங்க அங்கே ஒரு இடத்துல. அது மாதிரி குரு கேட்கலையே, காது கொடுத்து கேள்றா விளக்கெண்ண அப்படின்னு சொல்கிறார். வேதம் வந்து சாப்பிட்டா சொல்லுது, அது சாப்பிட்டாவே திட்டுது தெரியுமில்ல. இப்போ உங்கள் கேரக்டர்லாம் அது பேச போகுது. இப்போது செம்ம காமெடியாக இருக்க போகுது இன்றைக்கி இந்த கிளாஸு. உனக்கு காது கொடுத்து கேட்குறதுக்கு என்ன கேடுன்னு கேட்குறேன். குப்பையெல்லாம் போய் ஆஹா ஓஹோ அப்படிங்கிற ரசிக்கிறேங்கிற பெரிய அதில் வர வாக்கு என்னது, அது என்ன காதுக்குள்ளே போட்டு இந்த ஏர்ஃபோன் போட்டுக்கிற, அதெல்லாம் குப்பை. அப்படியே நிற்காது, அது நிற்குமா? அந்த இசை ஒன்று நிற்குமா அவங்ககிட்ட? ஞானசூன்யம். மெய்ப்பொருளை கேட்டாங்கன்னா பொய் பொருளை கேட்டுட்டு ஆஹா ஓகாங்கிறான். எவ்வளோ நேரம்? ஞானம் நிரந்தரம். 24 மணி நேரம் கண்ணை திறந்தது கண்ணை மூடுற வரைக்கும் ஆனந்தம், அமைதி. வர ஒரு நாள் ஃபுல்லாக நான் எத்தனையோ சிந்தனைகள் இருக்கும். இந்த தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சர்வேஸ்வர நிலைன்னு ஒன்று இருக்குது மாண்டிக்ய உபநிஷத்து. அந்த நிலையில் தான் அமைதியும் ஆனந்த அனுபூதியும் இருக்குது. அதை நம்ம சிந்திக்க மாத்திரத்திலே அப்படியே அமைதி பரவி நிற்கும். சாமானியமாக தான் இருப்பேன். காலையிலேருந்து இந்த ப்ரிப்பரேஷன், உங்களுக்கு வேதம் ப்ரிப்பரேஷன், கோவில் விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் சிந்திப்போம் இல்லையா? ஒன்றையுமே சிந்திக்காத நிலை தாங்க பரமகதி. உபநிஷத்து எதையுமே சிந்திக்காத ஒன்றை மட்டும் நிற்கிறல்ல, ஒன்றில் ஒன்றாய் நிற்கிறல்ல, வேறு எதையுமே சிந்திக்க வேண்டாம். நீ சிந்திச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு, ஃபிக்ஸடு. உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜாதகம், உங்கள் வாழ்க்கை லைஃப் ஸ்டைலு எல்லாம் ஃபிக்ஸடு, ப்ரீ பிளான்டு. அதில் நீ மாற்றத்தை கொண்டு வரணும்னா தான் நீ தபஸ் பண்ணணும். மாற்றம் கொண்டு வரலைன்னா அதுவாக மாறினோம்னா அது 10 லட்சம் ஜென்மம் போகும். பரவாயில்லையா? நீங்கள் நினச்சிக்கிட்டு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் எல்லாம் பண்ணேன்னா அது ஒரு அறியாமை, அஞ்ஞானம். இந்த காரணத்தினால இது, அந்த காரணத்தினால அது, அந்த காரணம். நீ காரியத்தை தான் பார்த்துன்னு கிடக்கிற. வேதம் காரணம் காரியத்துக்கு அப்பால் ஆதாரமாக இருக்கிற 3வது பொருளை பார்த்துட்டு இருக்கு சாட்சியா. அதனால் குருவை பிடிச்சவன், தபஸ் பண்ணுறவன், ஸ்ரத்தையா வித்யா பிரம்மச்சரியன்னு போகிறவன் உத்தராயணத்தில் அவன் உயிரை விடுறான், ஆதித்ய லோகம் போகிறான், மீண்டும் திரும்புவதில்லை. ஏன்? அது பிரம்மஸ்வரூபம். ஆதித்ய லோகங்கிறது என்ட்ரன்ஸு, அது வழியாக உள்ளே போகிறான். அர்ச்சிசம் சூரிய ஒளியினுடைய வெளிச்சத்தில் அதை பிடிச்சி போகிறான், அந்த மார்க்கத்தில் போகிறான். அங்கே வெளிச்சம், இங்கே இருட்டு. சம்சாரிக்கெல்லாம் ஒருத்தவனுக்கும் எல்லாம் இருட்டு. ஏன்னா திரும்ப பிறக்க போகிறான். அவன் எங்கே பிறந்தான், அவனுக்கு என்ன வேண்டி கிடக்கு? திரும்ப அடி வாங்க போகிறான், உத வாங்க போகிறான். அவன் நல்லா பழகி வச்சுருக்கான். எரும மாடு தோல்னு சொல்கிறோம்ல, நல்லா பழகி வச்சுருக்கான். சத்துவகுணத்துக்கே வரமாட்டேன்னு சொல்கிறான். அவனை என்ன பண்ணுறது? சத்துவகுணத்துக்கே நான் வரமாட்டேன். நீ ஏன் நீ மோட்சம்லாம் பற்றி போகிற? சத்துவகுணத்துக்கே நான் வரமாட்டேன். என்ன பெட்டு கட்டுறேன்னா என்ன அர்த்தம்? அவனை என்ன பண்ணுறது?
ரஜோகுணம் தான் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறான். என்ன சொல்கிறது? சுவாமியை தேடுறதுல பிஸியாக இருக்கானே அவனாது. சுவாமியை தேடுறதுல நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்ல ஒருத்தவனை சான்ஸே இல்லை. சாமி அது எங்கே இருக்குது? இவன் புலனுக்கும் பொறிக்கும் வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட பொருளை இவனுக்கு எப்படி புரியும்? இவன் மானுடன், அது சூட்சுமம். ஒன்றை மட்டும் சிந்திக்கணும், தொடர்ந்து சிந்திக்கணும். தபசா விரதையா சிரதையா வித்யா அப்படி சிந்திக்கணும். அப்படி போனால் உனக்கு ஸ்ரேயஸ் மார்க்கம், திரும்ப வர வேண்டாம். இப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கான்? பக்தி யோகம் பண்ணுறோம், நமக்கு மோட்சம் கிடைச்சின்னு நினைக்கிறான். தவறு. அது பூகு புவக சுவகங்கிற 3 லோகம்தான். அப்புறம் உபாசனை பண்ண தியானம் பண்ணுறேன், புரோமதிக்கு வந்துட்டேன், கண்டிப்பாக அவனுக்கு மேலான பிறவி இருக்குது. கண்டிப்பாக கீழான பிறவி இல்லை. நிச்சயமாக மனிதனுக்கு கீழான பிறவி இல்லை. உபாசனா இருந்தாலும் மகக ஜனக தபக சத்தியங்கிற 4 லோகங்கள், மொத்தம் 7 லோகங்கள். ஆனால் புனராவர்த்தனத்தை திரும்பவும் நீ வந்தாகணும். ஞானம் ஒன்றே இறுதியானது, திரும்பி வராத நிலை. அதனால் விரைந்து என்ன பண்ணணும்? ஞானத்தை கேட்கணும். வாயை மூடணும், காதை திறக்கணும். வாயையும் கண்ணையும் மூடினா போதும், நீ உன்னுடைய சொரூபத்துக்கு வந்துடுவ. வாயையும் கண்ணையும் மூடினால் நீ உன்னுடைய சொரூபத்துக்கு வந்துடுவ. வாயை மூடுறது கண்ணை விழிச்சுட்டு இருக்கும்போது, ஏகாந்தமாக இருக்கும்போது கண்ணை மூடிக்க வேண்டும். விழிச்சுக்கிட்டு இருக்கும்போது வாயை மூடிக்கணும். கண்டதும் காதில் விழுந்துட்டு போட்டோன்னு இருந்தீங்கன்னா இந்த மிருக வாழ்க்கையை, இப்போ மிருகம் என்ன பண்ணி, பட்சி பறவைகள் சொன்னிச்சே போன மந்திரத்தில், பட்சி பறவைகள் மிருகங்கள், இது மிருகங்கள் பறவைகள் இன்னொன்று ஏதோ ஒன்று சொன்னிச்சே, அதெல்லாம் என்னது? அதெல்லாம் எதுக்காக வாழுதுன்னு விசாரம் பண்ணுதா, மனனம் பண்ணுதா, குருவை பிடிச்சி தியானம் பண்ணுதா உட்காந்து? கிடையாது. அதனால் அதுங்களாம் என்ன பண்ணும்? திரும்ப புனர் ஜாயந்தை, திரும்ப பிறக்கும். என்ன பண்ணுவோம்? பிறந்து ஜரட்டு கதா கர்தபாகா, இந்த கிழட்டு கழுத மாதிரி மனுஷன் திரும்ப திரும்ப பிறந்து. பாரோ விவேக்கினக சாஸ்திரம். இப்போ சாது ஜீவிதா வாழ்க்கை வாழ்கிறவன், தபஸ் பண்ணுறவன் திரும்ப பிறக்கிறதில்ல, முக்தி அடைஞ்சிட்றான், பரம்பொருளோட பரம்பொருள் ஸ்வரூபமாக இருக்கான். சேஷா எஞ்சியிருப்பவர்கள் இதர மனிதர்கள் ஜரட்டு கர்தா, கிழட்டு கழுத. கிழட்டு கழுதன்னு ஏன் அது சொல்லுதுன்னா, அதால் சுமக்க முடியாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்? போய்ட்டு தூக்கி வைப்பான். நீ தூக்கிட்டு தான் போகணும். இப்போ மலை ஏறுற கழுதையெல்லாம் இருக்குல்ல, பொருட்களை கீழேருந்து கிராமத்துலேருந்து மேலே எடுத்துகிட்டு போவாங்க மலை மேலே. பாவம் நடக்கவே முடியாது. அது நான் சும்மாவே ஏற முடியாது, அவ்வளோ வெயிட்டாக தூக்கிட்டு. அது என்ன? அது பிறவி. பாவ மூட்டையை சுமந்துக்கிட்டு அது என்ன பண்ணுதே? போய் ஆகணும். அது மனுஷனாக பிறந்தாலும் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சுவாமி பேரை சொல்லிவிட்டு அது மேலே ஏறிடலாம். அதுக்கு என்ன தெரியும்? பாவம். அதனால் கேட்டு கழுதுன்னு சொல்லுது. பிரம்மஞானத்தை அறியாதவன், தன்னை அறியாதவன். பிரம்மஞானம்னா கடவுள் நினச்சிக்காதீங்க. தன்னை அறியாதவன், ஆத்ம ஞானத்தை அறியாதவன் கரட்டு கழுத, ஜரட்டு கர்தபாகா. சரி, இந்த விவேகம்லாம் வந்திருக்கு, ஒரு நிலையை தாண்டுறான். அப்போ அவனுக்கு சாஸ்திரம் அவசியம் இல்லாமல் போகுது. பாரோ விவேக்கினக சாஸ்திரம். மேலே ஏறிட்டான் அவன், மேலே ஏறிட்டான். நேற்று சொல்ல கோடி சாஸ்திரம், ஒரு குரு, 1000 கிணறு, ஒரு ஏரி. எது ஈஸிப்பா? நல்லா புரிஞ்சுங்க. 1 கோடி புத்தகத்தை படித்து அதனுடைய அமிர்த ஸ்வரூபத்தை பருகி அமிர்த ஸ்வரூபமாக இருக்கிறவன் சொல்கிறது ஈஸியா? நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இங்கே பார்த்துக்கிறேன், அங்கே பார்த்துக்கிறேன், அப்படி பார்த்துக்கிறேன், இப்படி பார்த்துக்கிறேன், நான் அந்த ஆடியோ பார்த்துக்கிறேன், இந்த ஆடியோன்னு. எந்த ஆடியோ பார்க்க போகிற நீ? எத்தனை ஜென்மம் ஆகும் தெரியுமா? எல்லாம் தெரியும் அறியும்லாம் சொல்லாத. நீ வாழ்றியா சொல்லு, வாழ முடியுமா சொல்லு. குரு இருந்து நேராக சொல்லி கொடுக்கும்போதே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. குரு இல்லாமல் நீ எப்படிப்பா நீ மேலே ஏறுவ?
அதனால் சாஸ்திரம் வந்து ஒரு நிலையை தொட்ட குருவுக்கு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டங்கிற பிரம்மனிஷ்டைக்கு தொட்ட குருவுக்கு சுரூபத்தில் நிற்கிற குருவுக்கு அந்த கோடி புத்தகங்களுடைய சாரத்தை அமிர்தமாக பருகிய குருவுக்கு சுரூபத்தில் நிற்கிற குருவுக்கு சாஸ்திரம் அவசியமில்லை. கடந்த நிலை பாரோ ஞானம். பாரோனா இப்போ கணம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி. அது மண்ணுக்கு மரம் பாரமானு ஒரு பாட்டு இருக்குது, அந்த காலத்து பாட்டு. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, பெற்ற பிள்ளை தன் தாய்க்கு பாரமா அப்படின்னு ஒரு பாட்டு. பாரோ ஞானம் ச ராகினக. இந்த உன்னை பிடிச்சி தொங்குறான்னு சொன்னல, ஏதோ ஒரு பிரவൃத்தியில் இருக்கான், ஏதோ ஒரு போகத்தை அனுபவிக்கணும் துடிக்கிறான். அவனுக்கு போய் ராகத்தெல்லாம் விட்டுடு, ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, காது கொடுத்து கேளுன்னா எப்படி கேட்பான்? அப்போ அவனுக்கு அது பாரம். இப்போ எந்த நீ சம்சாரிய இவன்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், இது மாதிரி ஞானயோகம்னு ஒன்று இருக்குது, பிரம்மஞானத்தை சிரவணம் பண்ணு, நம்மளை நாம் அறிஞ்சோம்னா நமக்கு மீண்டும் பிறவி இல்லை, வாழும்போது துயரமோ பயமோ குழப்பமோ பதட்டமோ கவலையோ இல்லாத ஒரு நிலை இருக்குப்பா, ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளியை நம்ம தொட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவன் 10 வருஷத்துக்கு அவன் காது கொடுத்தே கேட்க மாட்டான் அவங்க பேச்சை. ஏன்னா இப்போ அவர் உள்ளே போய் அப்படி லாக் ஆகியிருக்காரு. அத்தனை கடன் இருக்குது, அத்தனை பிரச்சனை இருக்குது, அதையும் தாண்டி நான் கேட்குறேன்னு வருவானே? அவன் எங்கேயோ இருக்கான். அவன் கைது லாக்குடு. அவர் நல்லா அப்புறம் லாக் ஆகக்கூடாது. சங்கல்பம் என்ன? அவன் எல்லாம் அதுக்கு தான் இத்தனை சங்கல்பம் போடாதுன்னு சொன்னது. இல்லறதுக்கு வேலைக்கு ஒரு சங்கல்பம் போடு, இந்த வேலையை சிறப்பாக நடத்து. குடும்பத்துக்கு ஒரு சங்கல்பம் போடு, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நிறைவான வாழ்க்கை கொடு. இது ரெண்டும் வந்து யாருக்குன்னு கேட்டால், ரெண்டுமே இந்த குடும்பத்துக்காகத்தான். 3வது இருக்கல, அதான் வந்த வேலை. நீ நல்லா விளங்கினா தான் இப்போ குடும்பம் விளங்கும். நீ விளங்காமல் எப்படிப்பா குடும்பம் விளங்கும்? அறிவு இருந்தால் தான் பணம் வருங்கிறேன். பணம் வரட்டும், நான் அறிவுக்கு வரேங்கிறான். புரியுதா? அறிவு இருந்தால் தான்ப்பா பணம் வரும். அவன் படம் எடுத்தவன் கல்வியா செல்வமா வீரமானா அவனுக்கு உபநிஷ ஞானம் இருக்க போதா? இருந்துச்சா? இல்லை. புராணத்தை வச்சுக்கிட்டு அவன் சொன்னான். உபநிஷத்து என்ன சொல்லுது? ஞானமே மேலானதுன்னு சொல்லுது. ஏன் இவனுங்க மறைக்கிறானுங்க? ஏன் தைரியமாக சொல்ல முடியலையா? ஞானமே மேலான்னு சொன்னால் ஒரு சமயம் ஐஸ்வர்யம் நமக்கு நின்று போயிருமா? அப்படிலாம் நிற்காதப்பா. உலகம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு, அதனால் நீ தைரியமாக செயல்படலாம். உலகம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குப்பா. அவனின்றி ஓரானும் அசையாதுங்கிறது அந்த இடத்துல தான் அது வேலை செய்யுது. உனக்கு நடக்க வேண்டியது உனக்கு நடந்தே தீரும்பா. உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு கிடைச்சே தீரும். கிடைக்காது, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது. இதெல்லாம் வேதாந்தம். புரியுதா இல்லையா அவனுக்கு? நீ அதுக்காக பயப்பட வேணாம். இப்படி அவங்க அப்படின்னு இவன் எப்படி? ஏன்டா உனக்கு அறிவே இல்லை, அவனுக்கெல்லாம் அறிவு இல்லையா? உன்னையே பார்த்துட்டு இருக்கானா? நீ அப்படி நினைக்கிற? இல்லை அவங்க அப்படி சொன்ன எவனாவது எப்படியாவது சொல்லிட்டு, நீ ஒரு நீண்ட பயணம் உன்னுடைய குறிக்கோளை நோக்கி போயின்னு இருக்க. எவன் என்ன சொன்னான்? என்ன இப்போ முருகன் எப்படி இருக்கான்? அவனை பார்த்து தெரிஞ்சுங்க. எப்போதுமே பரவசத்தில் தானே இருக்கான். இறைவனை நோக்கி பயணிக்கிறான். அதனால் அவன் எது செஞ்சாலும் தவறாக தெரியல நமக்கு. இறைவனை நோக்கி பயணிக்கிறான், தன்னை மறந்த நிலையில் பரவசமாக இருக்கான்னு நல்லா தெரியுது. சரி, அது ஒரு நிலை, அது ஒரு பித்து நிலை, சிவப்பித்துன்னு சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒரு நோக்கத்தில் போயின்னு இருக்கான் பரம்பரை நோக்கி. அதனால் அவன் என்ன செஞ்சாலும் என்ன பண்ணுவான்? சும்மா கிண்டல் பண்ணுவோமே தவிர மறப்போம் மன்னிப்போம். தொடர்ந்து பண்ணிட்டோமா இருக்கமா இல்லையா? 5 வருஷமா? எத்தனை வருஷம்டா? இந்த கும்பாபிஷேகத்தில் சேர்ந்தான் உயிரை எடுக்கிறதுக்குன்னு. புரியுதா? இந்த உலகம் என்ன பற்றி அவன் கவலைப்படுறான்னா சொல்லுங்கள். அவன் வந்து பேண்ட்டு மேலே வேஷ்டி கட்டுறான், வேஷ்டி மேலே பேண்ட்டை போடுறான், என்னமோ கமெண்ட்லாம் பண்ணுறமே. அதை பற்றி அவன் கவலைப்பட்டானா? சத்தையே நோக்கி பயணிக்கிறான். பாக்கியெல்லாம் மித்து. ஏன் அதுக்கே போய் கவலைப்பட்டுன்னு உயிரை விட்டுன்னு கிடக்குறேன்?
அந்த ராகினக என்னது ஒன்றை பிடிச்சின்னு இருக்கான் அவன், அதை விட முடியாது. சம்சாரி ஒன்றை பிடிச்சின்னு இருக்கான், அதை விட முடியாது. அதனால் அதுக்குள்ளேயே போகிறான் அது எங்கேயோ அழைச்சிட்டு போகுது. அது இன்னும் மோசமான வார்த்தையை சொல்ல போகுது இப்போ வேதம். மகா மோசமான வார்த்தை. ஏன்னா சம்சாரி தான் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு தெரியலல்ல. இந்த உபநிஷத்து தான் இவ்வளவு தெளிவாக சொல்லுது. எப்படின்னா பாக்கி எல்லா உபநிஷத்தையும் இறைவனை மட்டுமே சொல்லும், பரத்தை மட்டும்தான் சொல்லும், யுகத்தையே சொல்லாது. ஏன்னா இங்கே எல்லாம் வாழ்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இவன் சிந்திக்காத விஷயத்தை, யுகத்திலேயே சம்சாரத்திலேயே சிந்திக்காத விஷயத்தை இந்த உபநிஷத்து ரொம்ப அழகாக சொல்லுது. இந்த உபநிஷத்து இந்த லௌகிகத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுது. ஒரு மனுஷன் இதை கேட்டான்னா அவனுக்கு அந்த உணர்வு நிலை கண்டிப்பாக வரும். இந்த கண்ணு திறக்கும், அறிவு கண்ணு திறக்கும். இப்போ கரட்டு கழுதன்னு சொல்லிடுச்சா, என்னது வார்த்தையை மறக்காதீங்க. ஜரட் கர்தபா, ஜரட் கருத பானா புளூரல். கிழட்டு கழுத மாதிரி இருக்குது. பரோ ஞானம் ராகினத்துக்கு ஞானத்தை பற்றி ஏதாவது அவசியம். ராகினகனா அதையே அந்த போகத்தையே விரும்புகிறான், அல்ப போகத்தையே விரும்புகிறான்ல, அவன் பேர் ராகி. ராகத்வேஷம் சொல்லல, படித்து எதாக இருந்தாலும் போய் பிடிச்சிக்குவான். எல்லாமே அவருக்கு பிடிக்கும், பிடிக்காதே கிடையாது அவருக்கு. கடவுளை தவிர எல்லாமே பிடிச்சிக்குவார் அவர். கடவுளை மட்டும் பிடிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அது எங்கே இருக்கார் சொல்ல பிடிக்கிறேன். அப்போ அவனுக்கு என்ன கேட்டால், அந்த ஞான சம்பந்தப்பட்ட விஷயம், தபம் செய்ய சம்பந்தப்பட்ட விஷயம், அதெல்லாம் பாரமாக இருக்குது. தலையெழுத்தேன்னு வந்து உட்காந்துருக்குது வேதா கிளாஸில். எதுக்கு இதை கேட்கணும், எதுக்கு இதை சிந்திக்கணும், இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்படிலாம் சிந்திக்குதில்ல, அது பேர் ராகினக. அவனுக்கு ஞானம் பாரம். அசாந்தஸ்ய மனோபாரம். ஒரு இடத்துல நிற்க மாட்டான், அலையிறான். அவன் மனசே அவனுக்கு பாரம். ஏன்னா அந்த மனம் தான் இங்கே அழைச்சிட்டு போகுது. இங்கே வா அங்கே கடையில், அந்த கடையில் கிடைக்கும், இந்த கடையில் கிடைக்கும், அப்படியே அழைச்சிட்டு போயிடுச்சு. 10 கடையும் தேடி கிடைக்கல. 4 to 6 முடிஞ்சிருச்சு எல்லாம். நீங்கள் ஏன் 6 மணிக்கு மேலே வந்தீங்க? கிடையாது, நாளைக்கு வாங்க. 10 கடைக்கு போனதுக்கப்புறம் தான். அசாந்தஸ்ய மனோபாரம். நிலையற்றவனுக்கு, ஒன்றில் நிற்காதவனுக்கு அசாந்தஸ்ய. பார்த்தீங்களா, பரமகதி பாருங்கள். பரமகதி ஒன்றில் நிற்கிறது. ஒன்றில் நிற்கிறது பரமகதி. அது நிஷ்டைன்னு சொல்லலாம், பிரம்மனிஷ்டைன்னு சொல்லலாம், யோகனிஷ்டை, ஞானநிஷ்டை, அத்வைதம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் எல்லாம் சொல்லலாம். சிவபோகம், எந்த வார்த்தை வேணாலும் பயன்படுத்தி சொல்லலாம். அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், அசாந்தஸ்ய மனோபாரம் பாரா அனாத்மவிதோ வபுகோ. இந்த ஆத்மாவை அறியாதவனுக்கு இந்த உடம்பே பாரம். ஏன் 3 உடம்பு பாடாப்படுத்துதா இல்லையா? தகிக்குது, அதனால தேகம்னாங்க. இந்த உடம்புல இருக்கிறது பெரிய கொடுமை. கீழான பிறவின்னு சொன்னல, கீழான பிறவி, ஆனால் அரிய பிறவி. ஒரே ஜென்மாவில் மேலே ஏறலாம், ஆனால் அவன் அறிய மாட்டான். ஏன்னா ராகத்தை பிடிச்சிருக்கணும், ஞானம் பிடிக்காது, அட்வைஸ்லாம் பிடிக்காது. டீனேஜ் பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணி பாருங்கள். அவன் வண்டி எப்படி ஓட்டுறான், எப்படி படிக்கிறான், எங்கெங்கெல்லாம் போகிறான், எங்கெல்லாம் வரான் கேட்டு பாருங்கள். பிடிக்காது, அட்வைஸே பிடிக்காது. அதுபோல் அனாத்ம உடம்பு, அனாத்ம வேதம், ஆத்மாவை அறியாதவன் அவனுக்கு இந்த உடம்பு 3 உடம்பு தேகத்துக்குள்ளே, இந்த தேகத்துக்குள்ளே இருக்க பெரிய சிறைச்சாலைங்க. இது உன்னை எல்லா விதத்துலேயும் உன்னை நோக்கடிக்குது. இன்பம் உனக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே எதுலையாவது இன்பம் இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் தூக்கிற இன்பத்தில் 1 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்குதா? எதாவது நான் 1 மணி நேரமாக இன்பமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், நான் மறந்துட்டு இருக்கேன். அதுக்கு தான் குறுக்கு வழியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் அடிக்ட் ஆகி என்னவாகிடும், மென்டலாக்கி பைத்தியமாக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்றோம். அப்புறம் அதுலேருந்து வெளியில் வர்றது இந்த பிறவிலே கீழான பிறவி ஆகிடுவேன். இந்த செயற்கை வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள்லாம் அப்படி தானே கொண்டு போயிடுது மனுஷனை. என்ன பண்ணுறான், தன்னை மறக்கணும்னு நினைக்கிறான், இன்பமாக தொய்க்கணும்னு நினைக்கிறான், குறுக்கு வழியில் நினைக்கிறான். இந்த வேதம் நேர் வழியில் மேலே ஏறுடா, 101 நாடியில் சுஷ்மனா நாடியை பிடிடா, புருவமத்திக்கு வாடா, அதுதான் சகசிராரத்துக்கு அழைச்சிட்டு போகிறது அப்படின்னா அதெல்லாம் யார் சொல்லி தருவா? இதெல்லாம் எனக்கு தெரியாது அம்மா.
அதனால் இந்த 3 உடம்புல ஸ்தூல உடம்பு பசி தாகத்தில் டார்ச்சர் பண்ணுது, சூக்ஷ்ம உடம்பு காமக்ரோதாதி விகாரத்தை டார்ச்சர் பண்ணி ஒன்று நிலையை குலைக்க வைக்குது, காரண உடம்புல மயக்கம் குழப்பம் பதட்டத்தில் சாவுற. இதுதான் வாழ்க்கை. நீ பார்த்தாலும் கண்ணை திறந்து பார்த்தாலும் இந்த புறத்தை தான் பார்க்கணும். பார்க்குற பொருள் பின்னாடியே போவ, அது சிந்திப்ப, அது பின்னாடியே போவ, காலம் போய்டும், செத்து போயிடுவேன். ஜீவன் முக்தனா வந்து எந்த வேலை வேணாலும் பாருப்பா. நீ வந்த வேலை இந்த சிரவணம் பண்ணதுக்கு என்னப்பா கேடு? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? போகத்தில் இருந்தால் அறிவு எப்படி வேலை செய்யும்? போகிக்கிறது மனம். போகிக்கிறது எது? மனம்தான் போகிக்குது. அறிவு போகிக்குமானா அறிவு அதனுடைய ஆபத்தை சொல்லும். போகம் போகன்னு அலையிறான்ல, இன்பம் இன்பம்னு அலையிறான்ல, அறிவிலிகள். இவன் அலையிறது புறத்தை தானே அலையிறான், உள்ளே அலையிறான். அறிவிலிகள். அந்த இன்பமே நீயா இருந்துக்கிட்டு நீ வெளியில் அதை சொல்லுவாங்களா, சர்க்கரை இனிப்பை தேடியது, சர்க்கரை இனிப்பை தேடியது, அதுவே சர்க்கரை, அது இனிப்பை தேடி. அதனால் அனாத்ம வீதம் இந்த 3 உடம்புலையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா ஆத்ம ஞானம் இருக்கணும். ஆத்ம ஞானம் இல்லைன்னா இது 3 விதமாக உன்னை பாடாப்படுத்தும். தலையை வலிக்குதும்ப ஒரு நாளைக்கு, காலை வலிக்குதும்ப ஒரு நாளைக்கு, மனசு சரியில்லைம்ப ஒரு நாளைக்கு, ஒன்றுமே இவ்வளோ பயமாக இருக்கும்ப. இதே வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க. நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒருத்தனை சொல்ல பார்க்கலாம், சொல்ல மாட்டான், சொல்ல முடியாது. அடுத்தது அகங்காரத்தை பற்றி அழகாக சொல்லிட்டே வருது. கிழட்டு கழுதுன்னு சொல்லிடுச்சா, மீண்டும் மீண்டும் பிறக்கிறான். ஏன் ஏன் சத்துவகுணத்துக்கே முதல்ல வரல. பூக புவக சிவக இல்லைன்னா மகக ஜனக தபக, அப்புறம் பிரம்மலோகம்னா அதெல்லாம் எனக்கு வேணும், இதுவே ஒன்றும் நடக்கலை, அது எங்கே நடக்கும் அப்படின்னு இருக்கான். அப்படி இருக்கிறவனுக்கு மேலே மேலே சுமையை ஏற்றி விடுது. புரியுதா? அது மட்டும் இல்லை, ஒழுங்காக வேலை செய்யலாம். கதா மேலே தூக்கி பிடிச்சி விட்டு நிற்குது. ஏதோ ஒரு உபநிஷத்து பார்த்தோமே, கதாவை தூக்கி பிடிச்சி நிற்கிறாருன்னு, கௌசித்திக்கியோ ஏதோ ஒரு உபநிஷத்து. அதெல்லாம் நான் இதில் தத்துவமசின்னு பேச போகிறேன்ல, அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யார் யார் புத்தகங்களையோ நம்ம ரெஃபர் பண்ணணும்ல, அதெல்லாம் கடந்து. ஏன்னா முதல் ரவுண்டில் அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அது தனி விஷயத்துக்கு பேசக்கூடாதுங்கிறதுனால தான் எல்லா ரெஃபரன்ஸ் புத்தகங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ அந்த முதல் ரவுண்டு முடிஞ்ச பிற்பாடு எல்லாத்தினுடைய சாரத்தை அமிர்தமாக எடுக்க போகிறோம். நான் 10,000 மந்திரத்தை 1000 வார்த்தையாக மாற்ற போகிறோன்னு சொன்னேன்ல. அப்போ நான் அதை இந்த மந்திரம் விட்டு போன இதெல்லாம் ஒரிஜினல் பார்வையில் பார்க்கலாம், முருகப்பெருமானுடைய பார்வையில் பார்க்கலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் சுவாமிகிட்ட. ஏன்னா அது ஒரு ஞானம் கொஞ்சம் உச்சம். ஏன்னா முதல் ரவுண்டை விட 2வது ரவுண்டு ஆழமாக இருக்கும், அனுபவத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய ரவுண்டு இல்லையா. அதனால் முருகப்பெருமான் கருணை அதில் பூரணமாக அனுபவமும் சரி, அனுபவத்தையும் சரி. இப்போ ஒரு உபநிஷத்தை பற்றி ஞானிகள் இதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க, சங்கரர், எஸ்பெஷலி சங்கரர், அவங்களுடைய பாஷ்யம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு தெரியாது, பேசுகிறதெல்லாம் அடியன் பேசுகிறதெல்லாம் சங்கரர் பாஷ்யம்தான். கிட்டத்தட்ட 70% சங்கரர் பாஷ்யம்தான். ஒரு 30% தான் மற்ற இங்கிலீஷ் புக்கு, ஹிந்தி புக்கெல்லாம் பார்க்குறோம். பீம்சிங், டாக்டர் பீம்சிங், கேஎல் ஜோஷிலாம் சொன்னோம் இல்லையா. அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட மனுஷன் கிடையாது, அவங்களாம் ஒரு டீமு, புரிஞ்சுக்குங்க. அதில் ஒரு ஹெட்டு ப்ரொஃபஸர் தான் என்ன பண்ணுறாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க. புரியுதா? அங்கீகரித்தனால அவங்க பேரை போடுவாங்க. புரியுதா? அதில் 10 பேருக்கு மேலே வேலை செய்கிறேன், 10 ப்ரொஃபஸர்ஸ், சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர்ஸ். ஹிந்தி ஞானமும் இருக்கணும், சான்ஸ்கிரிட் ஞானமும் இருக்கணும். அது ஒரு கேட்டகரியில் பார்த்துருக்கோம். இப்போ பேசுகிறதெல்லாம் அந்த கேட்டகரியில் உள்ளதான் பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் சங்கரர் பாஷ்யம் பண்ணலை, ஒரு 10ஓட போதுன்னு முடிவு பண்ணிட்டார். நாம் கொஞ்சம் 108க்கும் போகிறோம். ஏன்னா நமக்கு கிடச்சிருக்க அதிகாரியெல்லாம் என்ன அதிகாரிங்கிறத நீங்களே டேஸ் டேஸ் டேஸ், உத்தமமா மத்தியமாமா அதமமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி. அதனால் அகங்கார வசாத்து ஆபத்தை, அகங்காரம்தான் உனக்கு ஆபத்தை கொடுக்குது. அகங்காரம்னா என்ன? நான் செய்கிறேன்,
நான் எனதுன்னு சொல்லக்கூடிய இப்போ எவ்வளோ பெரிய அபத்தம் இல்லை. உனக்கு அறிவு இருந்தால் எது ஒன்றுது நீ கொண்டு வந்த சொல்லு. உனக்கெல்லாம் நீ ஒரு காரியத்தை செய்ய வச்சு அதுக்கு ஒரு பொருளை கொடுத்து அந்த பொருளை உன்னோட சேர்த்து வச்சுருக்கு. நான் செய்கிறேன் எனது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை விட அறியாமை எதுவுமே இல்லை. உன்னுடைய மூளையில் ஒரு சின்ன 2 செல்லை கட் பண்ணி விட்டால் போதும். எப்போ நீ கான்சியஸுக்கு வருவேன்னு சொல்ல முடியாது. ஆமாம், இதை பாருங்கள். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. ஒரு ஊசி 1.25 லட்சம் ரூபா, 5 ஊசி போட்டிருக்காங்க. 10 நாள் அங்கே தங்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 நாளைக்கு வாடகை எங்கே போகுது? ரெண்ட்டு வேண்டாம், வீட்டுக்கு வரேன்னா 5 ஊசியை போட்டு அழைச்சிட்டு வேண்டாம். சொல்ல முடியுமா? நான் எனது நீ எதை சொல்ல போகிற? எது ஒன்று தயாரிச்சியா? எதை தயாரிச்சு சொல்ல பார்க்கலாம். இல்லை, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நீ வீட்டில் சண்டையே போட மாட்டேன். முதல் பாயிண்ட்டு நான் எனதுங்கிற பேச்சு அகங்காரம், அறியாமை. நான் சுத்திக்கிறேங்கிறது, நான் செயல்படுகிறேங்கிறது அகங்கார வசாத் ஆபத்து. அகங்கார துராதய தீய நிலைகளை உருவாக்குது. இது ட்ராப் ஆஃப் ஈகோன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த ஈகோங்கிற ட்ராப்பில் அவன் நல்லா மாட்டின்னு இருக்கான். ட்ராப்னா என்னது? பொறி, ஒரு பொறி, எலி பொறி, எலியை பிடிக்கிறது. கரெக்டாக தான் எலி பொறின்னு வச்சுருக்கான். நம்மளை பிடிக்கிறதில்ல, அது நம்மளாம் எலி தான். ஏன்னா எலியும் மனுஷன் மூளையும் கரெக்டாக இருக்குது. மருந்து எந்த மருந்து கொடுக்கணும்னாலும் எலிக்கு கொடுத்து அது உயிரோடு இருந்தால் அந்த மருந்தை நம்ம கொடுக்குறோம். துனாதய, அதனால் ஈகோ துராதய தீய நிலை. அகங்கார வசாத் ஈகா, அகங்காரம் தான். அந்த விகாரம் அடையும் போது தான் சாப்பாடு 3 குணம் இருக்குல்ல, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம். அதனால தான் ஆசையே உற்பத்தி ஆகுதான். சத்துவகுணத்தில் ஆசைகள் கம்மியாக இருக்கும். ரஜோகுணத்தில் தான் ஓவரான ஆசைகள். ஏன்னா அபூர்ணம், ஜகத்திலே நிற்கிறான், ராகியாக இருக்கான். தமோகுணம் ஒன்றுமே தெரியாது, மந்தமாக இருப்பான், தூங்குவான், கிடைக்கதே சாப்பிடுவான், தூங்குவான். அவர் ஒரு ஞானி மாதிரி இருப்பார். எந்த வளர்ச்சியும் இருக்காது, எந்த வளர்ச்சியும் இருக்காது. அறிவும் வளர்ந்துருக்காது, மனசும் வளர்ந்துருக்காது, உடம்பும் வளர்ந்துருக்காது. அகங்கார வசாத்து அகங்காராத்து பரோ ரிபுகு. அகங்காரத்தினால தான் எல்லா பகையும். அதை விட வேறான பகை எதுவுமே இல்லை. நான் எனதுன்னு சொல்கிறேன்ல, அதை விட்டு தொலை. இப்போ கர்மா நீ என்ன பண்ணுற? கர்மா கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே பண்ணுறான். வேலையை, ரெகுலர் வேலையை நான் எனதுங்கிற அகங்காரத்தை இருக்கிறதுனால என்னுடைய தொழில், என்னுடைய குடும்பம், அதுக்காக நான் கடன் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை நான் அடைக்கணும், அதுக்காக நான் உழைக்கிறேன், அதுக்காக நான் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன், அதுக்காக நான் ஒழுங்காக சாப்பிட மாட்டேன், அதுக்காக நான் எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க மாட்டேன், அதனால் குருவை பார்க்க மாட்டேன், அதனால் வேதம் கேட்க மாட்டேன். அந்த கர்மாவிலேருந்து கர்ம யோகத்துக்கு வா. நான் எனதெல்லாம் விட்டுடு. நீ ஒரு நடிகன், உனக்கு ஒரு ரோல் டைரக்டர் கொடுக்குறாரு. நேற்றே சொன்னேன், ஹீரோவுக்கு வில்லன் ரோல் கொடுத்தாலும் அவன் பண்ணணும், வில்லனுக்கு ஹீரோ ரோல் கொடுத்தாலும் பண்ணணும். அவன் தான் என்னது ஜெயிப்பான். இல்லை நான் இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணான், எனக்கு ஸ்டேட்டஸ்லாம் என்னது? என்ன ஸ்டேட்டஸ்லாம்? அது மித்தியா தானே? நீ ஏன் மித்தியா? அப்புறம் உனக்கு ஒரு மித்தியாவா? உனக்கு ஒரு ஸ்டேட்டஸு, ப்ரௌடு, இமேஜு. நான் இந்த வேடம் நடிச்சிட்டேன்னா என்ன அது அடுத்தாப்புல ஹீரோவை போட மாட்டாங்க அப்படிலாம் சொன்னால், நீ போகிறேன்னா போத. மக்கள் விரும்புனா நீ நிற்க போகிற, மக்கள் விரும்பலைன்னா நீ போகிற. நீ மக்கள் விரும்புகிறாங்கன்னா நீ என்ன பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க. அந்த நிலை வர்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. நம்பர் 1 இருக்கிறவங்க, ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தன்னுடைய தொழிலை இறைவனாக பார்த்து செயல்படுறாங்க. அவனுடைய நாடி நரம்புல எல்லாத்துலையும் அந்த ஒன்று அதான் ஒன்றில் நிற்கிறது பரமகதி. இப்போ மற்றவன் கதினா 10ல் நிற்கிறானா அதோ கதி. அதுக்கு தகுந்த வருமானம், அதுக்கு தகுந்த வாழ்க்கை.
அதனால் இதை விட ஒரு அகங்காரத்தை விட மேலான வேறொரு ரிப்புவே கிடையாது. ரிபு இல்லை, ரிபு இது. அது அவர் ரிபு மகரிஷி. இது ரிபுனா பகைவன். இந்த பகைவனை தவிர அகங்காரத்தை விட மேலான பகைவன் எதுவுமே கிடையாது. அகங்கார வசாத் எது மயா புங்குத்தே சராச்சரம். இந்த அகங்காரத்தினால எல்லா துயரங்களுக்கும் இந்த சராச்சரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜகத்தில் இருக்கக்கூடிய சராச்சரம் சொல்லணும் இல்லையா? சராச்சரம்னா அசைகிறது அசையாதது, சாவரம் ஜங்கமம்னு சொல்லுவோம் இல்லையா? நிலைத்தது நிலைக்காதது, அசைகிறது அசையாதது. அச்சரு. சருனா அசையும், அச்சருனா அசையாது. ஜீவராசிகள் சொல்லுது. எல்லாரும் துக்கத்தை அனுபவிக்க காரணம் என்னென்னா அதோடைய அகங்காரம், அதோடைய குணம் சொல்கிறாங்க இல்லையா? குணம் மாறாது, குணமும் மாறாது. ஆனால் குணம் மாறாது, நிலை மாறும். தம குணம் மாறாது, ரஜகுணம் மாறாது, சத்துவகுணம் மாறாது. ஆனால் நீ எல்லாத்தையும் கடந்து நீ எங்கே இருக்கிறியா அதுதான் மேலானது. கட்டோபனிஷத்து. நீ மனசில் இருக்கியா அதை விட மேலானது புத்தி. புரோமதிக்கு வா, ஹிருதயத்துலேருந்து புரோமதிக்கு வா. புரோமதியில் இருக்கியா அதை விட மேலானது ஆத்மா. நீ சொரூபத்துக்குள்ளே போ, சொரூபத்தில் இருக்கியா அதோட பரம்பொருளோட சேரு. ஆத்மாங்கிற சித்து, மனங்கிறது புத்தியாகி சித்தாகி சத்தாகணும். சத்து மேலானது. இப்போ நீ எங்கே இருக்க? எல்லோரும் மனதில் தான் எல்லோரும் வாழ்கிறான். புத்திக்கு போக முடியுமா? போக முடியும். ஏன்னா இதுதான் விரைந்து கேளு. 1000-2000 ஆடியோ விரைந்து கேளுப்பா. நீ போகலைன்னா என்கிட்ட நான் போகலை, இதெல்லாம் கேட்டேன், அப்பயும் நான் மேலே அப்படி இருக்கா சொல்லுங்கள். நான் 1700 ஆடியோ சின்சியராக கேட்டிருக்கேன். எங்குள்ள ஒரு ரசாயன மாற்றமும் வரலன்னு யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். அறிவு இருந்தால் வரும். ஒன்றில் நிற்கிறது அறிவே. மெய்ஞானத்தை அறியறது அறிவு. 2 விஷயம். ஒன்றில் நிற்கிறது அறிவு, மெய்ஞானத்தை சிரவணம் பண்ணுறது அறிவு. இப்போ அது மெய்ஞானத்தை சிரவணம் பண்ணுறது தான் புத்தி. இப்போ உனக்கு புத்தி இல்லைன்னு தானே எல்லாம் சொல்கிறான். நீயே சொல்லிக்கிறியா இல்லையா? உனக்கு நீயே சொல்லிக்கிற. இப்போ புத்தி தானே எல்லாமே மேன்மை தருது. இப்போ சுந்தர் பிச்சைக்கு புத்தி இருந்ததுனால தானே 120 கோடி கொடுக்குறான் ஒரு மாதத்துக்கு. நீங்கள் 1 லட்சத்தை தொட முடியலையே. ஒரு 50,000, ஒரு 25,000, ஒரு 15,000, 12,000, ஒரு 1000, 2000. என்ன காரணம்? புத்தி தானே. புத்திக்கு எல்லாரும் தலை வணங்குறாங்களா இல்லையா? எப்படி சத்தியத்துக்கு தலை வணங்குறாங்களோ சத்தியத்தின் ஆதாரத்தில் தான் இந்த வேத சிரவணம் நடக்குது. ஜெயித்தவங்களாம் டாப் 10ல் இருக்கிறவங்களாம் யார்? வெஜிடேரியன் டாப் 10ல் இருக்காங்கன்னு எல்லோரும் நீங்கள் பொறாமப்படுறீங்க. அவன் எப்படி மேலே போனான்? பிரம்மஞானம் தான் அவனை மேலே அழைச்சிட்டு போகுது. லைஃப்பில் நீங்கள் நேராக அப்படி பீக்குக்கு போயிட முடியாது தம்பி. பல இடர்பாடுகள் தடைபாடுகள்லாம் வரும். அந்த பிரம்மஞானம் இருந்துச்சுன்னா அதில் விலகி நீ மேலே போகிறாங்க. அவங்கள பார்த்து பொறாமப்படுறீங்க, திட்டுறீங்க, விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ புத்தியில் நம்ம வாழலைங்கிற அறிவே அவனுக்கு இல்லையே. முதல்ல நம்ம மனதில் தான் வாழ்கிறோம், புத்தியிலே வாழலை அப்படின்னு. புத்தியில் எனக்கு புத்தியே இல்லைன்னு கவலைப்படாத. பிரம்மஞானம் தான் புத்தி. தியானம் பண்ணல தியானம் எனக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே நீ தியானமே பண்ண வேண்டாம்ப்பா. முதல்ல சிரவணம் பண்ணுன்னா, சிரவணம் பண்ணால் நீயே தியானத்தில் உட்காந்துருவ. நீ உட்காராதுன்னு சொன்னால் கூட நீ கேட்க மாட்ட, உட்காருவேன், மீறி உட்காருவேன். புரியுதா இல்லையா? அடியெல்லாம் தியானம் எனக்கு அவசியம் இல்லைன்னு தான் இருந்தேன். சிரவணம் பண்ண என்னாச்சு? எனக்கு இப்பயும் அவசியம் இல்லை. ஆனால் பண்ண என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பேச்சில் செயல்பாடுகள் என்னது இருக்குது? நுட்பம் இருக்குது, ஆழம் இருக்குது. அப்போ தான் உங்களை தொடுது. அது அறிவு இருந்தால் மட்டும் படாது. அது உங்களுக்கு கன்வே பண்ணணும்ல. நான் உங்கள் பல 1000 சிந்தனைகளை தாண்டி உங்கள் உயிரை தொடணுமே. அடியனுடைய வாக் சக்தி அதை தியானம் கொடுக்குது. தியானத்தில் உட்கார வைக்கிறது ஞானம். தியானம்னா என்னப்பா? ஒன்றை கவனிக்கிறதானப்பா தியானம். ஒன்றை கவனிப்பது. எந்த ஒன்றை? எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று சத்தை கவனிப்பது தியானம். அதுக்கு ஞானம் வேணும். அறிவெல்லாம் உட்காந்துருவேன். நீ அறிவு தான் ஞானத்திலையும் உட்கார வைக்குது, தியானத்திலையும் உட்கார வைக்குது.
அதனால் எல்லா அண்ட சராச்சரங்களும் அகங்காரங்கிறது என்னது? அகங்காரங்கிறது என்னது? நான் செய்கிறேன், எனக்காக செய்கிறேன், விட்டுடு. அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான். உன் குடும்பத்தை உன் குடும்பம் உருவாகிறதுக்கு முன்னாடியே உனக்கு வீடு ரெடி பண்ணுறாருப்பா. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறாருப்பா, தெரியுமா? உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது உற்றார் உறவினர் அம்மா அப்பா உருவாக்குறாருப்பா. எது வந்து சொல்ல பார்க்கலாம்? எழுந்துன்னுட்டுருக்க. அதனால தான் எல்லாத்தையும் தலையில் போட்டுக்கிட்டு கீழே அடிமட்டத்தில் கிடக்கிற, குலைக்கிற, லொல்லுன்னு எல்லாருக்கிட்டேயும். ஏன்னா உனக்கு ப்ரெஷர் தாங்க முடியல, ஒர்க்லோடு, வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வீட்டில் இன்பம் இல்லை, டிவியில் இன்பம் இல்லை, சினிமாவில் இன்பம் இல்லை. எங்கே தேடுவேன்னு தேடிக்கிட்டே கிடக்கிற, அது கிடைக்க மாட்டேங்குது. உள்ளே போகணும், யார் சொல்ல போகிறா? அகங்கார வசாத் எது 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 மயா புங்தே சராச்சரம், என்னை போல் இந்த சராச்சரம் எல்லாமே அகங்காரத்தில் தான் இந்த துன்பங்களை. தத்தத்து சர்வம் அவஸ்தத் அவஸ்து, வஸ்து அவஸ்து, வஸ்துனா பரம்பொருள், அவஸ்துனா மாயா. எல்லாமே பொருளற்றது. பொருளற்றதை பொருளாக கருதும் மருளுற்றோர் மாயா பிறப்புன்னு இதை அன்றைக்கி எனக்கு சொன்னேன். இந்த பாட்டு இன்னும் சரியாக சொல்லலை. அதுபோல் எல்லாம் மித்து, எல்லாம் அவஸ்து, பொருளற்ற பொருளை பொருளாக தேடிக்கொண்டிருக்கிறாய். அதனால் இந்த அகங்காரத்தை ரிக்ததா காலி பண்ணணும், நீக்கணும். அகங்காரமே ஆத்மசத்ரு, உன் கூட இருந்து உன்னை காலி பண்ணுது. அதனை நீக்கிறது தான் வாழ்க்கை. நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு உன்னை அடியில் போடுது. அடி வாங்க, 4 பேர்கிட்ட அடி வாங்க. வீட்டில் சொன்னால் பிடிக்கலையா உனக்கு? அப்பா அம்மா சொன்னால் பிடிக்கல, வேலையில் உனக்கு சொல்லிக் கொடுக்கும்போ, சொசைட்டி உனக்கு சொல்லிக் கொடும். வீட்டில் அடங்காது ஊரில் அடங்குன்னு சொல்லுவாங்க, பழமொழி. இத்தஸ் சேத்தஸ் சுவயக்ரம் வியர்த்தமேவாபி அபிதா வதி. அதனால் அகங்காரத்தை அறிய, நம்மள்ட்ட அகங்காரம் இருக்குங்கிறத அறிய, சுவியக்ரம் துக்கம் குழப்பம், வியர்த்தமேவ எல்லாம் வீணானதுங்கிறது தெரியும். வீணானதுங்கிறது சொல்லப்படுது, அது உனக்கு தெரியும். மனோ தூரத்தரம் யாத்தி கிராமே கவலையக்கோ யதா. மனோ, இந்த மனம் இருக்க, இந்த இன்பத்தை தேடி 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 எங்கே இன்பம் இருக்குன்னு தெரியாமல் புயல் அறிவிச்சிருக்காங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்கன்னு கவர்மெண்ட்டு சொல்லுது. கேமரா எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோடு போய் பீச்சில் நிற்கிறான். இல்லை இன்றைக்கி பாண்டிச்சேரியில் எல்லாம் டிவியில் காட்டுறான்னு. என்னது இன்பத்தை தேடுறாராம் அவர். போட்டா கேமரா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னத்தை சொல்ல? போகக்கூடாதுன்னா போகிறது, செய்யாதனா செய்யுது, பண்ணாதனா பண்ணுறது. பெயிண்ட் அடிச்சிருக்கு, ஈரமாக இருக்குது, தொடாதனா தொட்டு பார்க்குறது, பூவை கிள்ளாங்கன்னா பூவை கிள்ளி வைக்கிறது. வியர்த்தமேவ இதெல்லாம் என்னது? அகங்காரத்தினால இதெல்லாம் அனாவசியம். மனோ, இந்த மனம் இருக்குல்ல, தூரத்தரம் இப்படி தேடி 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 எங்கேயோ போயிடுச்சு, தன்னை விட்டுடுச்சு, தனக்குள்ளே இருக்கிற பரம்பொருளை விட்டுடுச்சு. யாத்தி எங்கேயோ தூரத்தரம் போயிடுச்சு, தேடி தேடி போயிடுச்சு இன்பத்தை தேடி. கிராமே, கிராம கவுளே, கவுளேய, கவுளேனா நாய், கிராமத்து நாய், காமியான நாய், தெரு நாய் போல மனமானது இன்பத்தை தேடி எங்கேயோ தூரத்தரம் தூரத்துக்கு போயிடுச்சு. குரூரேன ஜடுத்தா யாத்தா திருஷ்ணா திருஷ்ணார்த்த திருஷ்ணா பாரியா அனுகாமினா. இந்த காமத்தினால குரூரேன ஜடத்தா, குரூரமான எண்ணங்களோடு காமத்தை பின்தொடர்ந்து கொடிய தாகத்தோடும், தாகம்னா என்னது? டெம்டேஷன். திருஷ்ணானா டெம்டேஷன்.
திருஷ்ணா திருஷ்ண திருஷ்ணா பாரியா அனுகாமினா, அந்த சுகத்தை தேடி இன்பத்தை தேடி காமியான அந்த நாய் போவது போல மனிதனும் ஜீவராசிகளும் போகின்றன. வசாக வசக கவிலேய ஏக்கனேவ பிரம்மன் முக்தோஸ்மி சேத்தசா. வசக இந்த வசப்படாமல் இந்த ஞானம் இருந்தன. இப்போ யார் சொல்கிறது இதெல்லாம்? நிதாக எங்கே போயிட்டு வந்திருக்காரு? 3.5 கோடி தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு வந்திருக்காரு. பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சமுதாயத்தில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நல்ல வேலை, நான் அது போல் இல்லை, பிரம்மன், நான் ஒரு சாதகன், முக்தோஸ்மி விடுபட்டவன், சேத்தசா உணர்வு இருக்கிறது, உணர்வால் நான் விடுபட்டவன் அப்படி என்பதை அறிகிறேன். அதனால் ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழாமல், நாய் வாழ்க்கை வாழாமல் நான் மனிதனாக முக்தனாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்பியப்தி பானானு மகத்த சுமேருன் மூலநாதாப்பி அப்பி வகன யசநாத பிரம்மண விஷம் அச்சித்த நிகிரக. சரி, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மனம், ஓடிக்கிட்டே இருக்கு இந்த மனம். எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? நாய் போல் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்? நீ ஏன் அங்கே இருக்க? மனதில் நீ ஏன் இருக்க? சிரவணம் பண்ணால் புத்திக்கு வந்துடுவேன்னு சொல்ல, அந்த லோகத்துக்கு வரமாட்டேன், நீ சிரவணமே பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை, சொல்லி வச்சுருக்கு, அதை எடுத்து கேட்க வேண்டியது தானே. அப்போ ஒரு லோகத்தை நீங்கள் பாருங்கள், குணத்தை மாற்ற முடியாது, ஆனால் லோகத்தை மாற்றலாமல் மாற்ற முடியாதா? பைபாஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் மாற்று வழி இருக்குது, ஆப்ஷன் இருக்குது. முடியாது ஒன்றுமே கிடையாது. நீ மனதில் வந்துக்கிட்டு நான் மனதை கட்டுப்படுத்துகிறேன் அதெல்லாம் மனதை நான் அழிக்கிறேன் அதெல்லாம் அழிக்க வேண்டாம். அதெல்லாம் அதுவாக வேலை, அது கூட சண்டை போட்டு இருக்கதா வேலை, நீ செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கதா வேலை. எப்பயுமே பலமுறை டே ஒன்லேயும் சொல்லிட்டு வரேன், நீங்கள் அங்கே பார்க்காத இங்கே பார்க்காத, அதை செய்யாது இதை செய்யாது. நீலாம் எதில் மனதில் இருந்தால் தானேப்பா அதெல்லாம் பிரச்சனை. நீ உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? இல்லை, எனக்கு புத்தியே இல்லை, நான் ஜீரோ, நான் இடியட்டு, எனக்கு என்ன வழி இருக்குப்பா? இந்த ஆடியோலாம் காது கொடுத்து கேளுப்பா. கேட்டால் உனக்கு புத்தி வந்துடும். நான் உக்காருவேன், மனம் வசப்படுவேன், மனமே இல்லாமல் போயிடும். வேற என்ன வேணும்? அகங்காரம், மனம்தான் அகங்காரம். சித்தி புத்தி எல்லாம் என்னவாயிடும்? எல்லாத்தையும் கடந்த நிலைக்கு பூர்வமத்துக்கு போயிடுவேன். அனுபவம் வாய்ந்துடும். அறிவு போய் இந்த 2000 ஆடியோ கேட்க அறிவு போய் அனுபவம் வந்துடும். அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீ கீழே இறங்க மாட்டேன், ஒரு நாளும் இறங்க மாட்டேன். இப்போ அறிவு இல்லாமல் தான் மனசிலே நின்றுக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு ப்ரெஷர் அதிகமாக, எல்லாம் என்ன, எல்லா நோய்க்கும் காரணம் என்ன? ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்ன? இதை விட எப்படிங்க சொல்கிறது? மனம்தாங்க காரணம். முதல் காரணம் அறியாத மனம். மெய்ப்பொருளை அறிஞ்சிச்சுன்னா என்ன நடந்தாலும் என்ன நடக்க போகுது இங்கே நான் கேட்குறேன். துக்கம் நடந்தால் என்ன அவனுக்கு தலையை உயிரை எடுத்துகிட்டு போகிறாங்களே? என்ன பெரிய துக்கம் நடந்திருக்கு? இதாக எத்தனை துக்கம் நடந்திருக்கு. நீ பயந்தது தான் மிச்சம், நீ அழுதது தான் மிச்சம், ஒப்பாரி வச்சது தான் மிச்சம். மனசை விட்டு வாடான மனம் அது ஒரு ஜட பொருள். அது பிடிச்சிக்கிட்டு தொங்குற ராகிங்கிற ராகி பற்று பிடிச்சிக்கிறது. விடுறா அப்படின்னு அந்த கடவுள் சொன்னார்ல, அந்த விடுறா, ஆனால் விட முடியல. ஏன்னா நம்பிக்கை, கடவுளையும் நம்பலை, தண்ணியும் நம்பலை, குருவையும் நம்பலை, சாஸ்திரத்தையும் நம்பலை, ஒரு மண்ணாங்கட்டியும் நம்பிக்கை இல்லை. அப்போ தொங்க விட்டுறது. இதான் வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குப்பா. இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இந்த ரிஷி. மனதை விட்டு தொலைக்கணுமா வேண்டாமா? ஒரு லோகத்தையே மாற்றினார், 11 லோகத்து கதவையும் திறக்கலான்னு சொல்லுதப்பா. 11 விதமான வெரைட்டியில் இன்பம் இருக்கே, நீ ஒரு அல்ப இன்பம் அது பின்னாடி போயின்னு இருக்க. திருநாய் போல காமி நாயின்னு சொல்லு.
என்னாச்சு? அதனால் சித்த நிகிரகம் நீ பண்ண போகிறேன், புத்திக்கு வரமாட்டேன், ஆடியோலாம் கேட்க மாட்டேன், நான் சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணேன்னா ஏதாவது வழி இருக்கானா? கிடையாது, வழி இல்லவே இல்லை. அதுக்கு பதில் சொல்லுது, அப்பியாப்தி பானானு மகத்து. இந்த பெருங்கடல் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நான் குடிச்சிடறேன் பாரு ஒரே மூச்சில். அவனும் ஒருத்தன் சொல்கிறான், இந்த கிழக்கே இந்து மகாசமுத்திரமா, கிழக்கே வங்காள விரிகுடா, கிழக்கே கல்கத்தா, கிழக்கே வங்காள விரிகுடாவா எல்லா தண்ணியும் நான் குடிச்சிடறேன் பாரு அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அது மாதிரி அப்தி பானான் மகத்து, பெரிய கடலை நான் குடிச்சிடறேன் பாரு. சுமேர மூலானாத, சுமேரு பெரிய மலை இருக்க மேரு மலை, அதை கலட்டி இப்படி தூக்கி இந்த பக்கம் போடுறேன் பாரு. அப்படி வகனை யாசனாது, வகனி அக்னி இருக்குல்ல, அதெல்லாம் பாரு நான் அப்படியே சாப்பிட்றேன் பாரு. ஏ டு பியில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். நான் அவன் வந்து மனதை நான் நிகிரகம் பண்ணுறேன் பாருன்னு சொல்கிறான்ல. இந்த 3 சொல்கிறதுக்கு சமமாக என்ன சொல்கிறேன், நீ அது கூட சண்டை போட்டு ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ணுற? உன் வாழ்க்கையில் நிறைய பேர் சண்டை போட வருவான்ப்பா, குறுக்க வருவான். நீ ஓரமாக போனாலும் குறுக்க வருவான். எல்லோரும் இடது பக்கம் போகணும் ரூல்ஸ் இருக்கா இல்லையா? இடது பக்கம் போனால் இடது பக்கம் பள்ளமாக இருக்குன்னு வலது பக்கம் வரான். அப்போ வலது பக்கம் வரவன் எங்கே போவான்? பள்ளமாக இருந்தால் பள்ளத்தில் மெதுவாக இறங்கி ஏறணும் இல்லையா? இந்த ஆப்போசிட்டில் வரவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ போகணும். இடது பக்கம் பள்ளமாக இருக்கு, அதனால் வலது பக்கம் இப்படி இப்படி மீன் மாதிரி போகிறது. மீனுக்கு ரூட் இருக்கா? கிடையாது. அது மாதிரி இவனும். ஏன்னா அடிப்படை விஷயம் தெரியாதப்பா, இதெல்லாம் மனம். இந்த என்னது தான் தோண்டித்தனம்னு பேர். ஒழுங்குபடுத்தாத நெறிப்படுத்தாத ஒழுங்கற்ற மனம். அது ஒன்றும் தப்பு இல்லை. தப்பு உன் மேலே, உனக்கு புத்தி இல்லை, புத்தி கொடுக்குறனால வேண்டாங்கிற, நேரம் இல்லைங்கிற. புத்திங்கிறது ஒரு அரிய கீ, உனக்கு எல்லா கதவையும் திறக்கக்கூடிய கீ. அதுக்கு மேலான கீ எதுவுமே இல்லை. 11 லோகத்தையும் கடக்கக்கூடிய கீப்பா அது புத்தி. காதை துறை வாயை மூடுன்னா இல்லை எனக்கு நேரம் இல்லை, 60 வயசுக்கு மேலே போய்க்கலான்னு இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, இவங்க பிள்ளை திட்டுறான், இதெல்லாம் காரணம் சொல்லி கிடக்குறாங்க. அப்போ எப்படி மேலான பிறவின்னு சொல்கிற? சொல்லு. அரிய பிறவிங்கிற அறிவும் இல்லை, சொன்னாலும் கேட்கறது இல்லை, தானாக தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் சித்த நிகிரகம் பண்ண முடியாதுப்பா, சித்த நிகிரம் பண்ண முடியாது. அறிவு இல்லாமல் சித்தத்தை நீ அந்த லோகத்தையே உதறி தள்ளு, தலை முழுவே. மனம் பேச்சை கேட்காது. மனம் என்ன திரும்ப சொல்லும்? போகம் பண்ணுன்னு சொல்லும், வேறு ஒன்றும் சொல்லாது. என்னை என்டர்டெயின் பண்ணுங்க. அந்த போகத்தை திருப்பு. ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மனம் பின்னாடி வரும், இருக்கிற இடமே தெரியாது. நாங்களாம் எப்படி கடந்து போனோம்? எத்தனை உங்களை மாதிரி சம்சாரத்துக்குள்ளே தானே இருந்து எல்லா தபசும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காட்டுக்கு போயிட்டோமா, இமயமலைக்கு போயிட்டோமா? அந்த மாதிரி எண்ணம் வந்தப்பெல்லாம் முருகப்பெருமானை விட்டுட்டு எப்படி போகிறேங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் நின்னேன், ஒன்றில் நின்னேன், ஜெயித்தேன். சாமானியர்களுக்கு வர கோபதாபம் எல்லாம் எனக்கும் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வறுக்கப்பட்டுச்சு. எல்லாமே இருக்குது, வறுக்கப்பட்டிருக்கு, முளைக்காது, செயல்படாது. சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லை யாரை கொடுத்தா சாப்பிடுவேன், அப்படி தான். சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் பெரிய உத்தமன்னா அதெல்லாம் கிடையாது, சாமானியம் தான். ஆனால் என்னது, மேன்மையான காரியத்தை பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு. அந்த பொறுப்பை புரிஞ்சு தலை மேலே வச்சு கை கட்டி வாய்ப்பொத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி அந்த காரியத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அது வேணால் உயர்வாக இருக்கலாம், அதிலே வாழ்க்கை போயின்னு இருக்கு. இப்போ எனக்கு நேரம் இல்லை பாக்கி விஷயத்துக்கெல்லாம். கடந்த 5 ஆண்டுகள் அப்படி தானே போயின்னு இருக்கே. ஏன் ஒரு நாள் கூட மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் கிளாஸ் வைக்கிறோம்? ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? எனக்கு கட்டாயம் இருக்குது, கிளாஸ் நடத்தி தான் ஆகணும்னு. ஒரு கிளாஸுக்கு 3000 ரூபா வாங்குறீங்க, என்ன போய் அடிக்கிறீங்க? 30 நாளைக்கு 1 லட்சம் கட்டியிருக்கேன். என்ன சொன்னீங்க? 12 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஞானம் தரேன், முக்தி தரேன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன கிளாஸ் எடுக்காமல் வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா?
கிடையாது. உங்கள் சார்பாக யாரோ ஒருத்தங்க கொடுப்பாங்க, எப்பயோ கொடுப்பாங்க. இங்கே கடமை செய் பலனை எதிர்பார்க்காது. கடமை செஞ்சுக்கிட்டே வந்தால் வாங்கின்னு வரலன்னா விட்டுடு. 25 வருஷமாக சாமிகிட்ட கேட்காத சிஷியர்கிட்ட கேட்க போகிறாங்க, கேட்க மாட்டாங்க, ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. புரியுதா? ஈஸியான விஷயம் சொல்கிறேன். இதோட அருமை பெருமை ஏன்னா நம்ம நாளைக்கு இருப்போமோ இருக்க மாட்டோமோ, இன்றைக்கி வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை. அதை வென்று எடுக்கணும், அதுதான் ஞானம். நாளைக்கு பார்க்குறேன், நாளான்னைக்கு பார்க்குறேன், 60 வயசுக்கு மேலே பார்க்குறேன். 60 வயசுக்கு மேலே நீ எதுக்கு பார்க்கணும்? உனக்கு என்ன தீர்மானம்? நீ இந்த லோகத்தில் 7 லோகத்தில் எங்கேயா கிடக்க போகிற, ஏதோ ஒரு பிறவி பறக்க போகிற. ஞானத்தை விரைந்து கற்றுக்கோன்னா சிரவணம் பண்ணி விசாரம் பண்ணி மனனம் பண்ணி அனுபவமாகி அனுபூத்தியாகி ஒரு உயர்ந்த மேன்மையான ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. அதை அனுபவித்து காமிச்சின்னு இருக்கேனா இல்லையா? அடியேன் ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா, பேக்கப் இருக்கா? உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் வந்த பிற்பாடு தான் இதை ஆரம்பிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. உங்களை மாதிரி தான் சாமானிய வாழ்க்கை தான். நிலையெல்லாம் விட்டாச்சு. நான் எனதெல்லாம் எப்பயோ விட்டாச்சு. சுவாமிகிட்ட வந்தோடனே முதல்ல விட்டது அதுதான். நான் எனது முதல் சுவாமி சொல்லிக் கொடுத்த, முருகப்பெருமான் சொல்லிக் கொடுத்த தொண்டு செய்யணும்னா நான் எனதெல்லாம் விட்டுடு. உன்னுடைய ப்ரெஸ்டீஜு, உன்னுடைய ப்ரௌடு, உன்னுடைய திமிரு கொழுப்பு எல்லாத்தையும் அவர் சொன்னார், நம்ம செஞ்சோம். அவர் சொல்லதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும், செய்கிறதுக்கும் ஒரு மனநிலை வேணும். இன்றைக்கி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறோம். அதனால தான் பெரிய காரியங்கள்லாம் நம்மளை வச்சு சுவாமி நடத்தின்னு இருக்காங்க. சரி, இந்த சித்த நிகிரகம் வரைக்கும் நிறுத்துவோம். 111 மந்திரம் இதில் ஆரம்பித்தோம், 105 ஆரம்பித்தோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. திவேல் முருகனுக்கரோ குருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய்